ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பிரபு ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜாதகத்தில் 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் தான் தெய்வீக ஸ்தானம். 5ஆம் இடம் தான் ஒருவருடைய மனநிலையை குறிக்கும், ஒருவருடைய சிந்தனையை குறிக்கும். 5ஆம் இடத்தை வச்சுதான் ஒருவருக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா சொல்லலாம். அதே சமயம் 5ஆம் இடத்தை வச்சு அவங்க பூர்வ புண்ணியம் எப்படி இருந்தாங்க, பூர்வ புண்ணியத்திலேருந்து நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா, பூர்வ புண்ணியத்தை இவர் அனுபவிக்க முடியுமா இல்லது பூர்வ புண்ணியத்தை விட்டு விலகி வருவாரா, இது எல்லாமே 5ஆம் இடத்தை வச்சு கண்டிப்பா சொல்ல முடியும். பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்லாம் 5ஆம் இடத்தை வச்சு கண்டிப்பா சொல்ல முடியும். அதே சமயம் 5ஆம் இடத்தினுடைய தெய்வத்தை வணங்கினால் இவருக்கு பூர்வ புண்ணிய நன்மைகள் இவருக்கு வந்து சேரும். எப்பவுமே ஒருத்தருக்கு எந்த விஷயமே கை கொடுக்கல, எல்லாமே சிரமமா இருக்கு, என்ன பண்றதுன்னாங்கன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தெய்வத்தை வணங்கி வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகும். 5, 9க்கு அவ்வளவு சிறப்பான பலன் உண்டு. இப்போ 5ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தா என்னென்ன பலன் கிடைக்குன்னு பார்ப்போம். 5ல சூரியன் இருந்தார். சூரியன் 5ல இருந்தார்னா இவருக்கு ஒரு கருக்கலைப்பு உண்டு. கருக்கலைப்பு உண்டு, ஆனால் ஒரு ஆண் வாரிசு அதற்கு பிறகு கிடைக்கும். சூரியன் தான் ஆத்மகாரகன். ஆத்மகாரகனே வந்து 5ல அமர்ந்திருக்கார் அப்படின்னா இவர் முன்னோர்கள் வழியாக இவர் வந்து மறுபடியும் பிறப்பு எடுத்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். சந்திரன் வந்து 5ல அமர்ந்திருக்கார் அப்படின்னா இவருக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. ஏன்னா சந்திரன் பெண் கிரகம். வளர்பிறை சந்திரனா இருந்தார்னா இவருடைய பூர்வ புண்ணியம் இவர் மூலயமா நல்ல வளர்ச்சி அடையும். அதுவே தேய்பிறை சந்திரனாக இருந்தார்னா இவர் பூர்வ புண்ணியத்தில் இருந்தாலோ அல்லது பூர்வ புண்ணியம் மூலமாகவோ இவர் கொஞ்சம் தேய்மான விஷயங்களை சந்திப்பார். அதனால வளர்பிறை சந்திரன் 5ல இருக்கும்போது நல்ல விஷயங்களை செய்யும். அடுத்து செவ்வாய் 5ல இருந்தார்னா இவருக்கு ஒரு ஆண் புத்திரர் கண்டிப்பாக உண்டு. இவருடைய குலதெய்வம் பாத்தீங்கன்னா உக்கிரமான சாமியா இருப்பார். முனியாண்டி, பாண்டி முனீஸ்வரர், வீரனார் அந்த மாதிரி இருப்பார் செவ்வாய் 5ல இருந்தாங்கன்னா. ராகு 5ல இருந்தார்னா இவர் பூர்வ புண்ணியத்துக்கு சில சிக்கலை கண்டிப்பாக கொடுப்பார். ராகு 5ல இருந்து திசை இதெல்லாம் நடத்துறாருன்னா பூர்வ புண்ணியத்துல சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அதெல்லாம் கண்டிப்பா வரும். இவருடைய தந்தையாரை கொஞ்சம் அவர் நிலையை கொஞ்சம் சறுக்கி வைக்கும் 5ஆம் இடத்து ராகு. ஏன்னா பூர்வ புண்ணியத்துல ராகுன்றது அவ்வளவு சிறப்பான விஷயம் அல்ல, தீய பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இவர் தந்தையாருக்கு தீய விஷயங்களை கொடுக்கும், அவரோட பூர்வ புண்ணியத்துக்கும் தீய விஷயங்களை கொடுக்கும். உற்றார் உறவினர்களோடு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் 5ஆம் இடத்து ராகு. 5ல குரு மகா புண்ணியமா புண்ணியஸ்தானத்திலே வந்து 5ஆம் இடத்துல குரு அமரும் போது இவர் புண்ணியம் செஞ்சு அமர்ந்திருக்கார். போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சிருக்காரு தெரியல, இந்த ஜென்மத்துல அந்த பலன்கள்லாம் கண்டிப்பா இவருக்கு உண்டு. ஆண் புத்திரர் கண்டிப்பா உண்டு, குடும்ப விருத்தி கண்டிப்பா உண்டு. இவருடைய மனநிலை எப்போதும் தெளிவா என்ன செய்யணுமோ அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அஞ்சாம் இடத்துல குரு அமர்ந்தார்னா அப்படி நேரா 11ஐயும் பார்ப்பார், 9 பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். இந்த 3 இடத்தையும் பார்த்து லாபத்தை பாக்கியத்தை லக்னாதிபதியை விருத்தி அடை செய்வார். 5ஆம் இடத்தில் குரு அமர்வது என்பது வெகு சிறப்பான விஷயம்.
சனி 5ஆம் இடத்தில் அமரும் போது புத்திர விஷயத்தில் சில தாமதங்களை கொடுப்பார். கண்டிப்பாக தாமதங்களை கொடுப்பார். பூர்வ புண்ணிய கர்மா இவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறது என்று அர்த்தம். அது நல்லதோ தீயதோ, பூர்வ புண்ணிய கர்மா இவரை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை சனி 5ஆம் இடத்தில் அமர்ந்து சுட்டி காட்டும். புதன் 5ஆம் இடத்தில் புதன் 5ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பான விஷயம்தான். தனித்த புதன் அமரும் போது நல்ல பலன்களை செய்வார். கேது 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது புத்திர சோகத்தை கொடுக்கும். அதாவது புத்திரம் இல்லாமல் இருப்பது, அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். இருந்தாலும் தாமதமான புத்திரம், இந்த டெஸ்ட் டியூப் பேபி, IVF அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துரும். சுக்கிரன் 5ல இருக்கிறது கண்டிப்பா இதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம். இவருடைய குடும்பம், பூர்வ புண்ணியம் எல்லாமே நல்லா இருப்பாங்க, சுபீட்சமா இருப்பாங்க, நல்ல வருமானத்தோடு இருப்பாங்க. 5ல சுக்கிரன் இருக்குது நல்ல விஷயம். இவருக்கு ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும். இப்போ 5ஆம் அதிபதி போயிட்டு மற்ற இடங்களில் அமர்ந்தா என்ன பலன் கொடுப்பார்னு பார்ப்போம். 5ஆம் அதிபதி போயிட்டு 1, 2, 1ஆம் இடம் 2ஆம் இடத்துல அமர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுப்பார். 1ஆம் இடத்துல அமர்ந்தார்னா லக்னாதிபதிக்கு சிறப்பான விஷயங்களை கொடுப்பார். 2ல அமர்ந்தார்னா அந்த குடும்பத்துக்கு இவர் நல்ல விஷயங்களை கொடுப்பார். 1ல இருந்தா ஜாதகர் நல்லா இருப்பார். 5ஆம் அதிபதி 2ல இருந்தார்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். 5ஆம் அதிபதி 3ல இருக்கிறது என்பது நல்ல விஷயம்தான். பெரும்பாலும் கெட்ட விஷயங்களை செய்யாது, நல்ல விஷயங்களை செய்யும். அதே சமயம் 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது என்பது அவருடைய தாயார் மிகுந்த பாக்கியசாலி. அவருடைய தாயார் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களையும் நல்ல கர்மாவையும் விட்டு செல்வார். 5ஆம் அதிபதி 5லே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் என்பது சிறப்பான விஷயம், நல்ல பலன்களை கொடுக்கும். மாறா 5ஆம் அதிபதி போயிட்டு 6ல அமர்ந்திருக்கார் அப்படின்னா அது புத்திர சோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். புத்திரம் இல்லாம கூட இருக்கலாம். இல்ல இவரது பூர்வ புண்ணியத்தை எதிரி ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. சண்டை சச்சரவுகள்லாம் உண்டு. 5ஆம் அதிபதி போய் 7ல அமர்ந்திருக்காரு அப்படின்னா லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் 5ஆம் அதிபதி போயிட்டு 8ல அமர்ந்திருக்காருன்னா அது தீய பலனை தான் கொடுக்கும். ஏன்னா 8ல மறைஞ்சிருவார். 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் அதிபதி திசை நடத்தினார்னா 5ஆம் இடத்து பலன்களை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம செய்யறதுக்கு நேர்மாறான பலன் தான் நமக்கு கிடைக்கும். 5 போய் 9ல இருந்தார் அப்படின்னா சூப்பரான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் ஒன்னா சேரும்போது அட்டகாசமான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும். 5ஆம் அதிபதி போய் 10ல அமர்ந்திருக்கார் அப்படின்னா நல்ல தொழில், நல்ல அபிவிருத்தி, பூர்வ புண்ணிய தொழில்களை செஞ்சார்னா சூப்பரா வருவார். 5ஆம் அதிபதி லாபத்தில் அமர்றது, குழந்தை பிறந்த பிறகு இவருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சூப்பரா நல்ல வளர்ச்சி அடைவார். 5ஆம் அதிபதி 12ல இருக்கிறது சிறப்பான விஷயம் அல்ல, மற்ற ஏனைய இடங்கள் இருப்பது நல்லது. 6, 8, 12ல மறையக்கூடாது. சுருக்கமா மற்ற இடங்கள்ல இருந்தா நல்ல பலன்களை கொடுப்பார். அதுவும் அந்த கிரகம் நல்ல ஆதிபத்தியம் வாங்கி நல்ல இடத்தில் அமரும் போது சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் ஜாதகருக்கு. அதுதான் அதுல ஒரு சிறப்பான விஷயமே. 5ஆம் இடத்து தெய்வத்தை பிடித்து வணங்கி வந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த தெய்வம் அவருக்கு காவலாக நிற்கும். இது நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.